ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரவுண்ட்ஸ் கூட சார் லோடில் தான் சார். லோடில் இருக்கா? பொதுவாக நம்ம லாங் எஸ்கார்டு போகும்போது கன்று லோட் பண்ண மாட்டோமே, ஏன் லோட் பண்ணியிருக்கீங்க? ஐயா முஸ்லீம் இல்லைங்கய்யா, அக்யூஸ்டு முஸ்லீம்ங்கய்யா. அதுக்கு நானும் முஸ்லீம் தானே. ஓ, இதுதான் ஒன் இண்டியா ஆஃபீஸா? சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். இதானே ஒன் இண்டியா ஆஃபீஸ் தானே? ஆமாம் சார். யாரை பார்க்கணும்? மிஸ்டர் ரஞ்சித் சார் இருக்காருங்களா? அப்படிங்களா? ஒரு என்ட்ரி பண்ண சார் நோட்டில். இல்லை, நீ வர சொல்லியிருந்தாரு. டோக்கன் வாங்க. ஓகே சார், வெயிட் உட்காருங்க சார். அடேங்கப்பா, தங்கச்சி மாப்பிள்ள கடையை நல்லா தான் வச்சிருக்கேன். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ண்ணா, சொல்லுங்கண்ணா. சார் உங்களை பார்க்க ஒரு சார் ஒருத்தர் வந்திருக்காரு. சார் உங்கள் நேம் சார்? ரமேஷ் சார் ரமேஷ்ன்ற வந்திருக்காரு. ரமேஷ் சார். ரமேஷ். ஆஹா, இந்த கடங்காரி ரமேஷ் எங்கேயும் தெரியும் வந்தான் ஆஃபீஸ்க்கு. அண்ணா அவர் பார்க்க எப்படி இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்த்து. சார் கொஞ்சம் மாடாக தான் சார், கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறவியா. சரி இருங்க, கொஞ்சம் நேரம் அவர் சமாளிங்க, எப்படியாவது நான் கீழே வந்துடுறேங்க. சரிங்க சார். சரி ஓகே சார். உங்களுக்கு உண்மையிலே யாரும் தெரியல சார்? உண்மையிலே தெரியல சார். உண்மையிலே தெரியல சார். ஊருக்குள்ள நம்மள எல்லாருக்கும் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம், நிறைய பேருக்கு தெரியல. ஒரு தெரியுது சார், நான் சினிமாலாம் நடிக்கிறேன் சார், நிறைய தெரியல சார். சார் சாரே வந்துட்டாரு. வாங்க சார். ரஞ்சித் என்ன ரஞ்சித் யாருன்னே தெரியாதுன்ட்டாப்ல. சார் தெரியலையா? தெரியல சார். நம்ம தெரிஞ்ச மூணார் ரமேஷ் சொல்ல மாட்டீங்களா, வெறும் ரமேஷ் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்ல. கெஸ்ட் தான் ட்ரீட் பண்ணீங்களா நீங்க? சார் சாரி சார், நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். என் பேர் மூணார் ரமேஷ். சரி நிறைய போலீஸா நடிப்பேன். ஓகே சார். வரேன் சார். ஓகே சார் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. ரஞ்சித் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மூணார் ரமேஷ் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். வெறும் ரமேஷ் சொல்றது எப்படி? எல்லாருக்கும் நம்மள தெரியும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் தியேட்டருக்கே போக மாட்டாங்க, என்ன செய்யறது? உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஆக்சுவலாக நானே உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன். அப்படியா? என்னன்னா இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் நடிச்சவங்க பற்றி நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். நீ தான் எடுத்திருந்தீங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன படம் நல்ல படத்துக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்களே, நேரில் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. ஆக்சுவலாக இது நம்மளுடைய வேலை தானே சார். நம்ம இல்லை ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள்லாம் பாராட்டினா தான் பொதுமக்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க, இப்படியே நம்ம உட்காந்து பேசலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உட்காந்து பேசலாமா? தாராளமாக பேசுவோம், வாங்க. அதை பற்றி பேசாம வாங்க போகலாம். சார் நம்ம கீழே பேசிகிட்டு இருந்த மாதிரி சிறை யாருமே எதிர்பார்க்கல தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வரும் அப்படிங்கிறது. குறிப்பாக உங்களுடைய போர்ஷன், இந்த கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் தான், ஆனால் நின்று பேசுகிற மாதிரியான ஒரு தரமான ஒரு சீன். அப்படிலாம் இல்லை. அது எப்படி அதை எழுதுனாங்க, எப்படி நடிக்கும்போது நீங்கள் யோசிச்சிங்களா இவ்வளோ கிளிக் ஆகும் அப்படிங்கிறது? இல்லை நடிக்கும்போது சீன் நல்ல சீன் ஒரு இதாக இருந்துச்சு. பட் இவ்வளோ பெரிய வரவேற்பு, மக்கள் மனநிலை இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் என்னென்னா எல்லாரும் பயங்கர சிங்காகி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல் டெக்னீஷியன், இவங்க கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட்ஸு, டைரக்ஷனு, ரைட்டரோட எழுத்து, கேமராமேனு மாதேஷ், எடிட்டரு, ஆர்ட் டைரக்டரு ராகவன், இப்படி எல்லாருமே அந்த சீன் மேலே ரொம்ப, படத்து மேலே அவங்க எல்லாருமே ரொம்ப இதாக இருந்தாங்க. இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸுக்கு ஒரு உண்மையான காரணம்னு சொன்னால் எல்லாருடைய பயங்கர ஃபோக்கஸ்டான உழைப்பு. அதாவது எப்படியாவது இந்த படத்தை இது பண்ணணும் அப்படின்னு எதையும் பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் அந்த ரிசல்ட்டு. பர்டிகுலராக அந்த சீன் நல்ல ஒரு, இன்னைக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் வர்றதும் எல்லாரும் அதை பார்த்து பயங்கர இப்படிலாம் ஒன்று இருந்து நம்மலாம் ஒற்றுமையாக இருந்துட மாட்டோமான்ற ஏக்கங்கள் தானே. அதனால அந்த சீன் நல்லா வந்திருக்கு. பெரிய விஷயம். ஏன்னா உங்களை தொடர்ந்து நாங்கள் நிறைய படங்களை பார்த்துட்ருக்கோம். மூணார் ரமேஷ் அப்படின்னாலே மோஸ்ட்லி நெகட்டிவ் ரோல் வருவார், இல்லை சின்ன சின்ன கேரக்டர்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி போன பிறகு அந்த சீன்லேருந்து வெளியே வரவே எப்படி அந்த சீன் யோசிச்சாங்க, எப்படி வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. சுரேஷோடைய ரைட்டிங் பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி அந்த சீன் எழுதுனார்? சுரேஷை பற்றியே ஒரு பெரிய, நாங்கள் முன்னாடியெல்லாம் நம்ம சார் ஆஃபீஸுக்கிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு இல்லை வெளியே நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டலாம் பேசும்போது நான் எப்போயுமே கேட்பேன், அடுத்த வெற்றிமாறன் சார் மாதிரி யாரடா வருவீங்க அப்படின்னு கேட்பேன். எனக்கு ரொம்ப ஆசை அவர் ஸ்டைலில். அப்போ எல்லாருக்குமே அதே மாதிரி வரணும். நான்லாம் அவங்க ஃபாலோவர் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் சாரை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன், சார் ஸ்டைலில் படம் எடுப்பேன், மேக்கிங்லாம் அப்படி தான் அப்படின்வாங்க. அப்போ நான் நம்ம சார் அதுக்கு என்னென்ன பண்ணுறாருன்னு தெரியுமா? சாரு பயங்கர ஃபோக்கஸு, ரொம்ப படிப்பு, இந்த ரீடிங் ஜாஸ்தி.
அவருடைய ஸ்டைல், அவருடைய இது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ சார் வந்து நிறைய அதுக்கு மெனக்கிடுறாரு. அதனால அவர் இப்படி ஒரு படம் பண்ணுறாரு. நம்ம அப்படியே போன உடனே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, அப்படி நிறைய பசங்கள் இருக்கிற சூழ்நிலையில் சுரேஷ் வந்து ஒரு தனியாக இருப்பாப்புல. ஒரு பெரிய அது இது எங்கேயும் போக மாட்டாப்புல. ஆஃபீஸ் தான். வீட்டுக்கே போவாப்புல. நான் எப்போ போனாலும் ஆஃபீஸில் இருப்பாப்புல. நான் அந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சு ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆஃபீஸ் போனாலும் அங்கே தான் இருப்பாப்புல. இப்போ டீ சாப்பிடாம பேசிகிட்டு இருப்போம், படிச்சுட்டு இருப்பாப்புல, படம் பார்த்துட்டு இருப்பாப்புல, படிச்சுட்டு இருப்போம். இதே தான். வேற தேவையில்லாத எந்த விஷயம் பேசவும் மாட்டாப்புல, எதுலேயும் தலையிடவும் மாட்டாப்புல. அவருக்கு என்ன வேலையோ அதில் கரெக்டாக இருப்பாப்புல. அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தை அவர் சிதறாமல் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஓகே. இந்த சீனில் குறிப்பாக அந்த லைட்டிங் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு சீன் எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லைட்டிங் ஆகட்டும் எல்லா விஷயமே முக்கியம். இது நைட் ஷூட்டு. ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி முக்கியமான சீன்லாம் ரொம்ப லேட் நைட்டில் ஆமாம் ஆமாம், மிட் நைட்டில் அந்த மூடை செட் பண்ணுவார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவர்கிட்ட அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இது அவர் அதே வழி தான் வரும். ம். அந்த ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றது. அந்த உண்மையில் அந்த முக்கியமான சீன்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கும் ஈஸி, அந்த இம்பேக்டும் நல்லாயிருக்கும் அந்த நைட் எஃபெக்டில் எடுக்கிறது. அப்போ சாருக்கெல்லாம் அந்த மிட் நைட் எல்லாம் அமைதியாக இருப்பாங்கல்ல, எந்த க்ரௌடும் இருக்காது. அப்போது ஒரு நல்ல நல்ல சீன் நிறைய ஷூட் பண்ணுற நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய சீன்கள்லாம் அப்போ தான் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் குருவோடைய வழியில் சிஷ்யன். பட் உங்கள்கிட்ட சுரேஷ் நரேட் பண்ணும்போது என்ன திரும்ப திரும்ப போலீஸ் ரோலே வருது அப்படின்ற மாதிரி இங்கேயும் ஆமாம்மா, ஸ்டார்டிங்கில் பூஜை அன்னைக்கு சார் கேட்டாங்க, ரமேஷ் இல்லையாடா அப்படின்னு கேட்டாங்க போல. அப்போ நான் பக்கத்தில் இருந்தேன். அப்போது சுரேஷ் சொன்ன பதில், அவருக்கு கொடுக்குற மாதிரி கேரக்டர் கம்மியாக ஒரு சீனு அந்த மாதிரினா வேணான்னு நினைக்கிறேன், கொடுத்தா அவருக்கு நல்ல ரோலாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நாப்பில். சரி ஓகே அப்படி ஜாலியாக பேசிட்டு விட்டோம். அப்போ நான் இருக்க மாட்டோம் அப்படின்றது தான். நம்ம நண்பர்கள் ஒர்க் பண்ணுற படத்துலலாம் நம்ம இருப்போன்றதோ இருக்கணுன்றதோ கட்டாயம் கிடையாதுல்ல. அவங்க படம் பண்ணி ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம வெளியே இருந்து என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதுதான் எப்பயுமே நம்ம டீம் ஒர்க்குன்றது. அதுதான் நம்ம அந்த படத்தில் இல்லைன்றதுக்காண்டி சுரேஷ் சுரேஷ் இல்லைன்னு ஆயிருமா, நம்ம படம் இல்லைன்னு ஆயிருமா, அப்படி கிடையாது. அப்படி தான் நினச்சேன். பிறகு அன்எக்ஸ்பெக்டடாக என்னைய கூப்பிட்டாரு. ஒரு நாள் கூப்பிட்டு ஆக்சுவலாக ஷூட் எடுத்தது எப்போ அந்த ஞாபகம் இருக்கா? ராத்திரி தான். இல்லை எத்தனை மாதம் ஆகுது அது கரெக்டாக எனக்கு தெரியலையே, எனக்கு அந்த ஞாபக சக்தி இல்லை. எனக்கு இந்த டேட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குமா? ஒரு வருஷம் கிடையாது, ஒரு வருஷத்துக்குள்ள தான். ஒரு வருஷத்துக்குள்ள தான். ஓகே. சீக்கிரமாக இந்த படம் கமிட் ஆகி சீக்கிரமாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி சீக்கிரமாக ஷூட் பண்ணி முடிச்சு வந்துருச்சு. ஓகே. ரொம்ப ஒரு தங்குதடை இல்லாமல் அந்த படம். நான் ஏன் கேட்டேன்னா உங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் டைலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நீங்கள் பேசுறது? இந்த இடத்துல அதை ரீக்ரியேஷன் பண்ணலாமா இப்போ? அதுக்குள்ளாடி இந்த டீமில் உள்ளவங்களை பற்றி சொல்கிறேன். மாதேஷன் முக்கியமாக இப்போது இந்த ரைட்டிங் அந்த வசனங்கள் இவங்க 2 பேரும் தான் எழுதியிருக்காங்க. 2 பேருடைய எண்ணங்களுமே ஒரு தமிழ் சாரும் சரி சுரேஷும் சரி இந்த பொதுவான கருத்து ஒரு சோசியலாக நம்ம நாட்டு மேலேயும் தமிழ் அப்புறம் இந்த வித்தியாசங்கள் இல்லாத ஒரு எல்லாருக்கூடையும் பழகிறது, அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்படி இருக்க போய் தான் அவங்களால இப்படி ஒரு கதைக்கும் இந்த மாதிரி நியாயமான ஒரு விஷயங்களை எழுத முடியுது. அது 2 பேரும் எழுதிட்டாங்க. அப்புறம் ஸ்டேஜிங் வந்து 2 பேருமே இருந்தாங்க. தமிழ் சாரும் இருந்தார், சுரேஷ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அந்த மூடை ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம், அப்புறம் இது ரொம்ப கேஷுவலாக இருக்குது வேணாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் உட்காந்து எந்திரிக்கிறது அதெல்லாம் அப்புறம் தான் பிளான் பண்ணாங்க. அதேமாதிரி மாதேஷ் வந்து அவர் எப்பயும் ஒரே மாதிரி ஜாலியாக இதாக இருப்பாப்புல, சிரிச்சிட்டே தான் வேலை செய்வாப்புல. பட் இந்த கதையோட மூடை வந்து ரொம்ப ரொம்ப கேட்ச் பண்ணி, ஏன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு சுரேஷோட ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு நண்பனின் படம் எப்படி வரணுன்றதுக்கு ஒர்க் பண்ணுவோம். அவர் பார்த்தா அப்படி தெரியாது. ஹீரோவுக்கு நான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது அந்த ஹீரோ அந்த ஒரு ரவுடி எஸ்கேப் ஆகும்போது என்கவுண்டர் பண்ணுறாருல, அதுக்கு ஒரு ஷாட்டு அப்போவே அந்த படத்தினுடைய அந்த ஷாட்லேருந்து அது மாதேஷ் வச்ச ஷாட் பயங்கரமாக அதுலேருந்து ஆடியன்ஸுக்கே பயங்கரம் அப்படி சம்திங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஷாட்டு அந்த நானும் முஸ்லீம் தாண்டான்றதுக்கு ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. அதை விட ஜாஸ்தி அந்த ஜஸ்டின் பிரபாகருடைய இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பா, அது அந்த கன்னை எடுக்கும்போது ஒரு மியூசிக் அதை நான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன். நான் ரொம்ப மியூசிக் லவர். ராஜா சார் தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நம்ம இந்த உலகத்திலேயே சிறந்தவர் அப்படின்றதெல்லாம் நாங்கள் நிறைய பாட்டு கேட்க மாட்டோம். இந்த இன்டர்லூடு ப்ரீலூடு அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு தீம் மியூசிக்கு இந்த மாதிரிலாம் தனியாக பாட்டை தவிர நாங்கள் கேட்டு ரசிக்கிற குரூப்பு. அப்படிப்பட்ட இருக்கும்போது இவர் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ரொம்ப சரியாக ஒர்க் பண்ணியிருந்தார். அதுதான் பயங்கர என்ஹான்ஸ். பாட்டுமே பயங்கரமாக பாட்டு மெலோடிஸ். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. மெலோடிஸ் வந்து அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப ஜஸ்டின் பிரபாகருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் தான்.
பயங்கர ரீரகாடி. விக்ரம் பிரபு சார் 25வது படம் அது வருது. விக்ரம் சார் கடைசியில் சொல்லலாம் நினைச்சு. என்னன்னா அந்த சீனில் எனக்கு நான் நடிக்கும் போது யோசித்தேன், ஹீரோ இருக்காப்புல, நம்ம வர்றோம் பேசுகிறோம் போகிறோம், ஹீரோ ஒன்றுமே டைலாக் இல்லையே, இவனுக்கு 2 பேரும் இப்போ தப்பு பண்ணிட்டானுங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அவர் தப்பு பண்ணலை, பட் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நிற்கிறார். அவருடைய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு, அதாவது சார் அவர் குடிக்கல சாருங்கும்போது அவருக்கு ஒரு ஷாட் கேட்பான், அதில் ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாப்புல. அப்புறம் அந்த பையன், ஐயா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லையா, நான் தான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அவனை ஒரு ஷாட்டு பார்ப்பாப்புல. அப்புறம் வந்து அக்யூஸ்டு முஸ்லீம்ங்க அப்படின்னோடனே அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு லுக்கு, பா உண்மையிலே கிரேட் ஆக்டருங்க. அது அந்த கரெக்டாக அது மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு மீட்டரை தாண்டாமல் பண்ணுறது. ஐயோ சான்ஸே கிடையாது. அதே மாதிரி அவர் அந்த நீங்கள் நல்லா பாருங்கள், ஜீப்பு வந்துட்டு இருக்கும்போது எங்கடா போனோம் அப்படின்னு, ஐயா அது ஏறுங்கடா அப்படின்னே தயங்குவானு, ஏறுங்கடா, அது வண்டி நின்னோடனே சல்யூட் பண்ணுவார். இவங்க 2 பேரும் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அவராக அதே மாதிரி அங்கே அந்த ஷாட்டில் லாரியில் ஏற்றி விடும்போது கடைசியில் போகும்போது சல்யூட் பண்ணிட்டு தான் போவார். பட் அந்த ஷாட்டில் வரல அது, ஆனால் அதுக்கு சார் கரெக்டாக பண்ணார். அந்த மாதிரிலாம் ரொம்ப மைனூட்டான கரெக்டான ஒரு கேரக்டருக்கு தேவையான விஷயங்களை பக்குவமாக பண்ணுறாரு. இப்போ அதுதான் முக்கியம். எல்லாருமே வந்து நம்ம தெரியணும் அப்படின்னு நான் நிறைய அந்த மாதிரி நமக்கு இப்படி இல்லையா அப்படி இல்லையா அப்படின்றத விட, இந்த மாதிரி ரியலிஸ்டிக் படத்தில் நம்ம அந்த கேரக்டராக எப்படி இருக்கோம், நம்மளை தூரத்தில் இருப்போம், உட்காந்துருப்போம், காட்ட மாட்டாங்க, க்ளோஸ் இருக்காது, சரியான ஒரு லுக்கு செட்டப் இருக்குது, இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு என்னமோ அப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா படம் நல்ல படம் வரும். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான மேட்ரு. அதுக்கு அவர் விக்ரம் பிரபு சார் வந்து பயங்கரமாக அதை புரிஞ்சு, இப்போ என்னென்னா ஹீரோஸ் என்ன வச்சு நான் ஹீரோ நம்ம இப்போ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அது இல்லையே. ஆமாம். அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அக்ஷய் அப்பா சிம்பத்தியினுடைய உச்சம். அந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியும். நான் இவங்க எல்லாம் அந்த ஒரு சீன் தான் நடித்தேன். அந்த டப்பிங் பேசும்போது கூட அந்த அவருடைய அந்த பரிதாபம் நான் பார்க்கும்போது அப்படியே முடியெல்லாம் வளர்த்து, அவர் தான் சரி லலித் சார் பையன் அப்படின்னா ஓகே சரி போகுது. அப்போ ஒரு ஐயா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறார்ல, அது மாதிரி பேர் கேட்கும்போது அப்துல் ரவுஃப்ங்கய்யா, அது ரொம்ப பாவமாக அது சொல்லும் போதே, அது டப்பிங்லேயும் அதே மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி பேசியிருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த அவ்வளோ பெரிய சீன் இம்பேக்ட் வந்தது. அதான் எல்லாருடைய மனக்கடலுமே அதில் இருந்திருக்கு. எல்லாருமே அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க, ரொம்ப சரியாக வேலை செஞ்சுருக்காங்க. இல்லைனாலும் இவ்வளோ பெரிய ரிசல்ட் வராது. கண்டிப்பாக. ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார் இந்த ப்ரீலீஸ் ஈவெண்ட்டில் இந்த சீனை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஆமாம். ஒரு சீனை ரமேஷ் கூட வந்திருக்காரு போலீஸா, அந்த சீன் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக. ஆமாம், இல்லை இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தால் அது பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல, சொன்ன வார்த்தை இல்லை. அது எனக்கு நான் பொதுவாக இந்த இப்போ கூட ஒரு படம் நடிச்சிட்டு வந்தேன், கதை என்னன்னே தெரியாது, ஏன் இது சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப சீரியஸாக அதெல்லாம் ஒன்றும் அப்படி கேட்க மாட்டேன். நீ எனக்கு போய் கேமரா முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன், அவ்வளோதான். அந்த முன்னாடி அது என்ன இது என்னன்றது அது எனக்கு என்னமோ பழக்கமே இல்லை. அது நிறைய பேர் அதை அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கு, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் அதான் அழகாக சொல்லித்தராங்கல்ல ஒரு டைரக்டரு, ஒரு கேமராமேனு, நம்மளை வந்து நடிக்க வச்சு அழகாக காட்டுறதுக்கு நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ இன்னும் வெளியே தெரியாது எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, பேர் தெரியாது. இவங்கெல்லாம் இருக்க போய் தான் இன்றைக்கி நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இப்போ நம்ம மட்டும் பயங்கரமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏதோ ஒரு புண்ணியம் ஓகே உருவம் இருக்குது அப்படின்றதானே தவிர, மற்றபடி நம்மளை ஆக்குறது எல்லாமே மற்றவங்க தானே. ஆக்சுவலாக படம் ரிலீஸ்க்கு பிறகு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும், டெய்லி இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னா யார் சொன்னதாவது இருக்கா? மறக்க முடியாத பாராட்டுகள்னு எல்லாமே மறக்க முடியாத பாராட்டுகள். நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு நேரில் பார்க்கணும் அவங்கள அப்படின்னா, அதில் என்ன அதில் ஒரு விஷயம்னா, ஒரு இந்த முஸ்லீமாக நம்ம இருந்ததுனால இந்த டைலாக் வந்துருச்சுன்னு அவங்க பேசலை, அந்த மாதிரி அர்த்தத்தில் பேசலை. அவங்க வந்து இப்போ ஒரு தவறுகள் நடந்திருக்கு, முன்னாடி நடந்திருக்கு, என்னமோ யாரோ அப்படி ஓகே. இப்போ நம்மள மாதிரியே நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட விளையாடினவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க ஏதோ ஒரு வகையில் என்கிட்ட இப்போ ஒரு ஃப்ரெண்டு பேசினாப்புல, ஒரு சாதிக்குன்னு சொல்லி,
அவர் பேசும்போது சொன்னார், இப்போல்லாம் நம்ம ஊர்லலாம் அப்படி இல்லையா சாதிக்கு, அந்த மாதிரிலாம் இல்லையா? இல்லை நான் அனுபவிச்சிருக்கேன் அதை. ஏதோ ஆமாம், ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வேறுபாடை காமிச்சிருவாங்க. அப்போ அது முன்னாடி இல்லை, இப்போ சமீபமாக ஒரு 20 வருஷமாக தான் அந்த விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இது பேசுகிறவங்க எல்லாம் இதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேச்சில் வந்து ஐயோ, நிறைய பேர் நம்ம ஆளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க, தவறுகள் பண்ணவங்க தண்டிக்கப்படணும், அதெல்லாம் ஓகே. பட் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. அவங்க இங்கே இருக்கிறவங்க வந்து அதனுடைய அவங்க சொல்லும்போது அந்த ஒரு ஆதங்கம் மட்டும் தெரிஞ்சுது. பழையபடியும் சொல்கிறேன், நீ ஒரு முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசிட்டீங்க அப்படின்னு அவங்க பாயிண்டே சொல்லலை. ஒரு மனசுக்கு ஒரு இதாக இருந்துச்சு, இதே மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். பல பேருடைய மனக்குரலாக தான் நீங்கள் அந்த இடத்துல இதே மாதிரி இன்னுமே எல்லாம் நம்மளுடைய சமுதாயம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்ககிட்ட இருந்துச்சே தவிர, நம்மால் சார் அப்படின்லாம் யாருமே பேசலை. ரொம்ப எல்லாருக்குமே அந்த வலியும் இனியும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற உணர்வும் நம்ம மக்களை சுற்றி இருக்குது. அந்த மற்ற ஸ்டேட்டில் எனக்கு தெரியாது. தமிழ்நாடு எப்பயுமே கோயில் தான் சார். நிறைய விஷயம் பேசியாச்சு. சின்னதாக எனக்கு இப்போ சிறை படத்துலேருந்து டக்குனு அட்டாச் கால் பண்ணி பேசலாமா? அவங்களுக்கே தெரியாத மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தர் கால் பண்ணுங்களேன். நம்ம நீதிபதியிட்ட பேசுவோமா? நீதியரசர் தேனப்பன் சாரா? தேனப்பன் சார். ஐயோ, அவர் வர சீன்லாம் எடுத்தாருன்னா, நான் எடுக்கலைன்னா எனக்கு ஒன்று சொல்ல தெரியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்க. எனக்கு அவர் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அவரை. சார் 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 வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சார், நான் அந்த ஒன் இண்டியா சேனலில் நம்ம சிறைக்காக ஒரு இன்டர்வியூ வந்தேன் சார். லைனில் தான் இருக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஆக்சுவலாக சிறை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் மக்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சிறை படத்தை. ஆமா, எப்படி சார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? குறிப்பாக உங்களுடைய கேரக்டர் நீங்கள் இல்லாமல் போனதுல எல்லாருக்குமே ஃபீலிங், எங்கடா இவர் காணாமே அப்படின்ட்டு. வேற ஜட்ஜு மாறின பிறகு டெஃபினட்டா எல்லாம் அந்த டைரக்டரோட உழைப்பு தான். நம்ம என்ன பண்ணோம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார் நடிக்கும்போது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், ரீச் ஆகும் அப்படிங்கிறது? இல்ல, எனக்கு அந்த அளவு தெரியல. நான் உண்மையிலே கேட்டேன், ஜட்ஜ் எல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த டைலாக் ஜட்ஜி மன்னிப்பு கேட்பார்ல, ஆமா ஆமா, எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து டைரக்டர் இல்ல சார், உண்மையா நடந்த மேட்ரு. ஒரு ரத்னவேல் பாண்டியன் ஒரு ஜட்ஜி இருந்தார், இப்படி அவர் உண்மையா நடந்த சம்பவம் சொல்லி ப்ரூஃப் எல்லாம் காட்டினாரு. அப்புறம் அவங்க சொன்னது, டைரக்டர் சொன்னது அப்படியே நடிச்சேன். ஓகே ஓகே ஓகே. மிகப்பெரிய ரீச் ஆச்சு இந்த படமாகட்டும், நீங்க பண்ணக்கூடிய சீன் ஆகட்டும். இப்போ நான் மூணா ரமேஷ்ட்டு அதான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வரக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனே பயங்கர ஹிட். ஆமா, ஒரு சீனு பயங்கரமா இருக்கும் தியேட்டர்ல. பயங்கர கிளாப்ஸ் மூணா ரமேஷ் சீன். இது விக்ரம் பிரபுக்கு 25வது படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு இது. ஆமா ஆமா, டெஃபினட்டா. அதான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம். சார் டக்குன்னு சர்ப்ரைஸாக கால் பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப தோணுச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே, டெஃபினட்டா. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ அந்த டைலாக் பேசலாமா? டயலாக் இப்போ பேசணுமா? நீங்கள் ஆமாம் கன்னை பார்த்துட்டு ரவுண்ட்ஸ் எங்க அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் இது ஹரிஷ் மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறேன் நான். அப்படியா? ஆமாம். ஏன் ரஜித், ரவுண்ட்ஸ் கொடு, ரவுண்ட்ஸ் கொடுறா சார். லோடில் தான் சார். லோடில் இருக்கா? பொதுவாக நம்ம லாங் எஸ்கார்டு போகும்போது கன்று லோட் பண்ண மாட்டோமே, ஏன் லோட் பண்ணியிருக்கீங்க? ஐயா முஸ்லீம். இல்லைங்கய்யா, அக்யூஸ்டு முஸ்லீம்ங்கய்யா. அதுக்கு நானும் முஸ்லீம் தான்டா. அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, அது ஜஸ்டின் பிரபாகர். அந்த scene அப்படியே எழுதி ஜஸ்டின் பிரபாகர் அண்ட் மாதேஷ் ரெண்டு பேரும் தான் அதுக்கோட ஹீரோஸ். அப்பா இந்த சீனை விட்டீங்கன்னா ரிப்பீட் மூலம் பார்த்துட்டே இருக்கலாம் சார், இந்த சீனை மட்டுமே. ஏன்னா அப்படி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு இந்த ஒரு சீனு. நான் எனக்கு படம் ரிலீஸ் ஆகி வந்த பிறகு எல்லாருமே பாராட்டுற முதல் சீன்னா இந்த ஒரு சீன் தான். ஆமாம், அதாவது நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சினிமாவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், எல்லாருக்கூடையும் பழகிட்டு இருக்கிறோம், வேலைகளை கரெக்டாக செய்வேன். நான் கொஞ்சம் அசால்ட்டாக தான் உள்ள ஆள் தான். என்னென்னா, ஒரு நல்ல படம், படமே சிறந்த படம், அந்த சிறந்த படத்தில் ஒரு சீனு சிறந்த காட்சி, அதில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரம் நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ ராஜா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.